இப்போ வட இந்தியாவை சேர்ந்த ஒரு தொழிலாளியா இருக்கிற காரணத்தினால கம்யூனிகேட் பண்றதுல பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்கள தமிழ்நாட்டுல தமிழ் தெரிஞ்சவங்கள போடுறதுதான் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரியான கேள்விகள் எழுப்பணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நியாயமான கேள்வி? இப்போ ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேரும் ஆட்சியில் மாறி மாறி இருந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அரசு வேலைகளில் தமிழ்நாட்டு அரசு வேலைகளில் வெளி மாநிலத்தவரும் சேரலாம் அப்படின்னு ஒரு ஜீவோ போட்டாங்க. அதில் வந்து நிறையா வந்து இபியில் சேர்ந்தாங்க, வாட்டர் போர்டில் சேர்ந்தாங்க, நிறையா டிபார்ட்மெண்ட்டில் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்தாங்க. ஒரு பெரிய ஆபத்து நடந்துகிட்டு இருந்துச்சு. அதற்கு ஒரு திமுக அரசாங்கம் வந்தப்பறம் என்ன பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் தமிழ்நாட்டு அரசு ஊழியராக நீங்கள் வேலை பார்க்கணும்னா தமிழில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு தான் அது கண்ட்ரோல் ஆச்சு. இல்லைனா ஒட்டுமொத்தம் வட இந்தியர் தமிழ்நாட்டோட அரசியல் வந்திருப்பான். தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பீகார்லேருந்து ஒருத்தன் வந்து ஏஐயா உட்காந்துருப்பான். ஆர்டர் போடல அங்கேருந்து ஒரு டிஏ உட்காந்துருப்பான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இதுக்கு வந்து இப்போ திமுக அரசாங்கம் வந்த பிறகு அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த கம்யூனிகேஷனுங்கிறது முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் சென்னையிலேருந்து மதுரைக்கோ, மதுரையிலேருந்து சென்னைக்கோ, கோயம்புத்தூருக்கோ லோக்கல் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸில் போனால் அதில் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அது சேஃப்டி அனௌன்ஸ்மெண்ட் நம்ம மொழியை தாட்டிலும் அங்கே வந்து நமக்கு சேஃப்டி முக்கியம். இப்போ ஃப்ளைட்டில் போகிறப்ப சேஃப்டி அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. பெல்ட் எப்படி போடணும், ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இதாகணுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஏர் ஹோஸ்டஸ்ட்டே. அது வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியிலும் தான் கொடுக்குறாங்க.